அவருக்கு கேமரா ஆன் பண்ணா சரியா பேச்சு வராது. பிரியாணி தம் போட்டாச்சு. தம் போட்டுருக்குன்னு என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போறோம். இது வரைக்கும் நான் வந்து குக்கர்ல பண்ணியிருக்கேன், பட் டபரால வந்து பண்ணதில்லை. நேத்தே எங்க மம்மி வீட்டுல இருந்து டபரா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்றீங்க. எனக்கு இப்ப என்ன மாதிரி ஃபாலோ பண்றதுன்றதே ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அப்புறம் கிரேவில போடுறதா இல்ல அப்படியே ரைஸ் போடுறதா, இதுதான் எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, நம்ம வந்து எப்படி பண்ணலான்றத பாக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, என்ன நம்பி எங்க அம்மா, எங்க பாட்டி, என்னோட சிஸ்டர் எல்லாம் வேற வராங்க. அதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எப்படி வரும்ன்றதும் தெரியல. என்ன வருதோ அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் லஞ்ச். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த டபராலதான் நம்ம இன்னைக்கு வந்து பிரியாணி பண்ண போறோம். இது அம்மா வீட்டுல இருந்து நேத்தே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து அதுக்காக வந்து நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி. இனிமேதான் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி, டொமேட்டோலாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் எப்பவும் கிரேவிக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவேன் சிக்கனு. என் கூட இருக்க ஒரு லூஸ் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. இடங்களா இருக்கு. இத வச்சு நான் என்ன பிரியாணி பண்றதுன்னு தெரியல, எல்லாம் கரைஞ்சிருமோன்னு தெரியல. பாக்கலாம். சரி, இத வச்சு நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம். நம்ம போய் ரிசீவ் பண்ணலாம். கம் கம். நடந்து வந்தீங்க. எங்க பாட்டி வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. இனிமே அவ்வளவுதான், செதற. ஓகே, இப்ப வந்து பாட்டி கிட்ட வந்து ஏதாவது வந்து கொடுத்து புதினா அதெல்லாம் வந்து கொடுத்துடலாம். அவங்க வந்து ஆஞ்சிட்டு இருப்பாங்க மெதுவா. புதினாவை வந்து எங்க பாட்டி கிட்ட வந்து கொடுத்து ஆஞ்சி தர சொல்ல போறோம். ஓகே, புதினா வந்து பாட்டி ஆஞ்சிருவாங்க. நம்ம இதுல வந்து சிக்கன்ல வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள அது வந்து இன்னும் அரைக்கல, எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி அதுதான் இப்போ வந்து அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள இதை மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுக்குள்ள இது ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். அது அழுக்க இருக்கு, வாஷ் பண்ணும். இப்போ வந்து ஆனியன், வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்சிலே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால அது பெருசா வேலை இல்லை. நீ ஆர்வக்குள்ளார என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியாணி தம் போட்டாச்சு. தம் போட்டுருக்குன்னு என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏய், இதான் தம். இதுக்கு பேர் தான் தம். என்னது இது? கீழே ஒரு பாத்திரம். அதுக்கு வந்து இவங்க என்னவோ கிளறிட்டு இருக்காங்க. அத காமி, கிளறினத காமி. என்ன மாவு பக்கெட்ல வச்சு மாவு கரைச்சிட்டு இருக்காங்க. எங்க மம்மி வந்து, அம்மா வந்து சிக்கன் கிரேவி அங்க ரெடி, எங்க வீட்டுல மம்மி வீட்டுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வருவாங்க.
நீங்க போய் பாட்டி கிட்ட வந்து உரையாடல் நடத்திட்டு இருக்கீங்க. பாட்டி பாவமா உட்காந்துட்டு இருக்காங்க. போர் அடிக்குது அவங்களுக்கு. பக்கோடா நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆமாமா, நான் வந்து அங்க ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி இருந்து வந்துட்டு இருந்தேன்னா வண்டியில, அப்போல இருந்தே பயங்கர வாசனை. போதும் நிறுத்திக்கிறோம். ஓகே, அடுத்த பொருள் வந்து கிரேவி வந்திருக்கு. மம்மி வந்து சிக்கன் கிரேவி பண்ணி எடுத்துட்டாங்க. பெப்பர் கிரேவி. மம்மி முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க வீட்ல. நைஸ். சூப்பரா கொண்டா. தீபாவளிக்கு தான் முறுக்கு சுடுவாங்க, நாங்க சும்மாவே முறுக்கு சுடுவோம். கீழே எல்லாம் கூட்டா. எங்க வீடியோ அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்களும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். அதை வந்து பட்ஜெட் முன்னாடி நாங்க இவ்வளவு ஆர்வமா பாக்குறாங்க. புதுசா பாக்குறாங்க, எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. சொல்லுங்க, தம் ஓபன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாப்பிட்டு பார்த்தாதான் சொல்ல முடியும். வாயமுறா குரங்கு. தம் பிரியாணி இப்படிதான் இருக்கும். கடை நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திராத. 65 ரெடி, கிரேவி ரெடி, சிக்கன் பக்கோடா ரெடி. அப்புறம் என்னது தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவிலாம் ஆல்ரெடி ரெடி. இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். தவிர ஊத்தணுமே. தயிர் பச்சடி இல்ல, தயிரே ஊத்தல. அது கடைசியா ரெடி பண்ணும், இல்லைன்னா தண்ணி வந்துடும். அதுல பண்ணு, அவ்வளவுதான். சரி, தயிர் பச்சடி பண்ணலாம். How to make தயிர் பச்சடின்னு வீடியோ போடுறியா? அதான் பிரியாணி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு கடை போட்டுறேன், பிருந்தாவன் பிரியாணி பேலஸ் அப்படின்னு. பிரியாணி பேலஸ். அவருக்கு கேமரா ஆன் பண்ணா சரியா பேச்சு வராது. யாருக்கு? இவனுக்கு பேச்சு வராதா? எனக்கு தான்.